Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.1ல 6th sum. Find the domain of the following. So first subdivision ஓட domain கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம sin inverse குள்ள இருக்கிறத அது 1க்கு less than இருக்கும் ஆனால் -1க்கு greater than இருக்கும் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏன்னா sin inverse of xன்னு இருக்கும்போது xோட ரேஞ்ச் -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ இதோட ரேஞ்சும் -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ இதை நான் ஈக்குவேட் பண்ணுறக்காண்டி எல்லாத்தையும் நான் 2xஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? -2x x² + 1 இந்த 2xும் நான் மல்டிப்ளை பண்ண 2xும் கேன்சல் ஆகிடும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2x. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் செகண்ட் ரெண்டையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் -2x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x² + 1 அப்படின்னு எழுதுகிறேன். தென் இந்த -2xை இந்த சைட் கொண்டு வந்தால் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x² + 1 + 2x அப்படின்னு ஆகும். ஸோ இதில் x² + 2x + 1 அப்படிங்கிறது x + 1 the whole square தான். ஸோ x + 1 the whole square is greater than or equal to 0. ஸோ ஒருவேளை இதை நம்ம equal to 0 அப்படின்னு எடுத்தோன்னா x + 1 the whole square equal to 0, x + 1 is equal to 0. அப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? -1. சிமிலராக இந்த சைட் இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ x² + 1 is less than or equal to 2x. ஸோ இந்த 2x இங்கிட்டு கொண்டு வந்தால் x² - 2x + 1 is less than or equal to 0. ஸோ இதையுமே நம்ம x - 1 the whole squareன்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் less than or equal to 0. ஒருவேளை இது ஈக்குவல் டு 0னா x - 1 the whole square equal to 0. அப்போ x - 1 is equal to 0. xோட வேல்யூ என்ன? 1. ஸோ xோட ரெண்டு வேல்யூஸ் -1 and +1. செகண்ட் சப்டிவிஷன் இதுலேயும் sin inverse ஆஃப் என்ன இருக்கோ அதை நம்ம 1க்கு கம்மினும் -1க்கு ஜாஸ்தினும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே +1 பண்ணுறேன். ஸோ -1 + 1 2x - 1 + 1 and 1 + 1 என்ன ஆகும்? இது 0வாக மாறும். இங்கே +1 -1 கேன்சல் ஆகி வெறும் 2x இருக்கும். இங்கே 1 + 1 2 ஆகும். அப்போ எல்லாத்தையும் நான் டிவைடட் பை 2 போட்டேன்னா 0/2 2x/2 2/2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 0/2 0, இங்கே 2 கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு x தான் இருக்கும். தென் இது 1 டைம். அப்போ எக்ஸுங்கிறது 0, 1ங்கிற இன்டர்வெல்லில் இருக்கும்.